பாவம்டா நீ. நான் நம்பினதை வச்சு தானே நீங்களே பண்ண. டேய், கல்யாண விஷயத்தில் நீ அப்பாவை நம்புறதை தவிர வேறு என்னடா தப்புன்னு? அந்த குடும்பம் சரியில்லை, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவ்வளோ தப்பு பண்ண அவங்களே இங்கே வந்து அம்முட்டு திம்பரா பேசிட்டு போனாங்க. அவங்களே எதுக்கும் பயப்படல, எதுக்கும் சங்கடப்படலை. எந்த தப்புமே பண்ணாத நீ எதுக்கடா எதையும் நினச்சி பயப்படணும், சங்கடப்பண்ண? டேய், தைரியமாறா. அப்பா தப்புன்ட்டேன்டா. நான் சரியாக விசாரிக்காமல் உன்னை கொண்டு போய் பாலுங்கணத்தில் பிடிச்சி தள்ளிட்டேன்டா. டேய், அப்பா வேணுமெண்டெல்லாம் பண்ணலடா. ஏதோ அவசரத்தில் நான் யோசிக்காமல் நான் எடுத்த முடிவில் நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. அப்பாவை மன்னிச்சிடா. அப்பா இல்லைடா, மன்னிக்க முடியாத தப்பா நான் பண்ணிட்டேன்டா. இல்லைப்பா, நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை. நான் நல்லா இருக்கணும்னு தானேப்பா நீங்கள் நினச்சிங்க. உங்கள் மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லைப்பா. என்னான உருவான பிரச்சனை தானே இது. நானே சரி பண்ணி தரேன், கவலைப்படாத. நான் இருக்கேன்லடா, நான் பார்த்துக்கிறேன். இந்தா சாப்பிடு, எல்லாரும் சாப்பிடுங்கப்பா. ஏங்க, நீங்க சாப்பிடலையா? சாப்பிட்றேன் கோமதி, நீ சாப்பிடு. இந்தடா கொடுங்கப்பா, நானே சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் சாப்பிடுங்கப்பா. சாப்பிட்றா. மா சாப்பிடுங்கம்மா. செந்தில் சாப்பிடு. எல்லாம் ஒன்னாலதாயா வந்துச்சு. நம்ம மயிலோட வாழ்க்கை நாசமா போனதுக்கு நீதாயா காரணம். நான் என்ன பாக்கியம் பண்ண? நீ உருப்படியான அப்பனா இருந்திருந்தேனா இந்நேரம் இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? ஐயோ, எந்த பொய்யும் சொல்லாம இவளை இன்னும் ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்கலாம்ல. நமக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் பாக்கியம். நேரமெல்லாம் நல்லதாயா இருக்கு, உனக்கு தான் வாய் சரியில்லை. மாப்பிள்ளையோட அப்பா அந்த பேச்சு பேசுறாரு, நேர்மை நியாயம்னு பக்கம் பக்கமா வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆம்பளையா லட்சணமா ஏதாவது பேசுவேன்னு பார்த்தா தோஷம் அது இதுன்னு உளறி வைக்கிற. அது இல்ல பாக்கியம், எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டு வந்திருக்கிறையா. அது பாக்கியம் பதட்டத்துல வாய் தவறி ஏதோ உளறிட்டேன் நானு. தவறுதெல்லாம் நீ உளறிட்ட. இப்ப எல்லாரும் வீட்டை விட்டு இவ்வளவு வெளியில விரட்டிட்டாங்களே, இப்ப என்ன பண்ண போறோம் சொல்லு. சொல்லியா, என்ன பண்ண போறோம்? இதுக்கு அம்புட்டு பொய்ய சொல்லி இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம். இப்படி ஒரே நாள்ல வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிறதுக்கா இவளுக்கு இம்புட்டு பண்ணோம். மயிலு, ஐயோ, என் பொண்ணு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாளையா. என்னமா நீ? இந்த வீடு இருக்கிற திசை பக்கம் கூட நீ தலை வச்சு படுக்க கூடாது. உனக்கும் இந்த வீட்டுக்கும் உண்டான பந்தம் இன்னையோட முடிஞ்சு. கிளம்பு. என்னமாச்சு? என்ன மயிலு? தலை சுத்தி மயக்கம் வர மாதிரி இருக்கு. வா பாக்கியம், உட்கார வை. உட்காரு, வா. அங்க உட்கார வை. மெதுவா மெதுவா பாத்து. வா, ஒண்ணுல உட்காரு. உட்காரு, உட்காரு, உட்காருமா, உட்காரு. யோ, நீ போய் தண்ணி வாங்கிட்டு வா, போ. இதோ வாங்கிட்டு வரேன். மயிலு, மயிலு, சீக்கிரமா வாயா. மயிலு, மயிலு என்ன பண்ணுது மயிலு? என்னமோ
படப்படன்னு வருதுமா. என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கல்லம்மா. இனிமே என் வாழ்க்கை அம்பிட்டு தானம்மா. மயிலு, கொஞ்சமாச்சும் பார்த்து நடந்துக்கிறது இல்லையா மயிலு? இப்படி வரிசையா எல்லா பொய்யும் தெரியற மாதிரியா நடந்துக்குவேன். அப்ப கூட என் மேலதான் தப்பு சொல்லுவல்ல. ஐயோ, நான் அப்படி சொல்லல மயிலு, நான் அப்படி சொல்லல. நீ கொஞ்சம் கவனமா இருந்திருந்தேன்னா இப்படி எல்லாம் பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அவ்வளவுதான் இல்லம்மா. இனிமே என்னால அந்த வீட்டுக்கு போக முடியாதுல்ல. இனி என் புருஷனோட திரும்ப சேர்ந்து வாழ முடியாதுல்ல. அப்படியெல்லாம் இல்ல மயிலு, ஏதாச்சும் பண்ணலாம். அவ்வளவுதான் இல்ல. வாழ்க்கையே போச்சுமா, வாழ்க்கை போச்சுமா. அழாத மயிலு, அழாதம்மா, அழாத மயிலு. வாழ்க்கை போச்சு, விடுமா மயிலு, வாழ்க்கை போச்சு. இந்த பாக்கியம், அம்மா மயிலே தண்ணி குடிமா. மாமா தண்ணி குடிமா. மயிலே தண்ணி குடிமா. சரியா குடிமா. கொஞ்சம் தண்ணி குடிமா. குடிமா, தண்ணி குடிமா. குடிமா. இன்னும் கொஞ்சம் குடிக்கிறியா? கொஞ்சம். மயிலு, இங்க பாரு மயிலு, நீ அழாத. ஏதாச்சும் பண்ணி உன் வாழ்க்கையை நான் சரி பண்றேன். அழாத, கண்ணை தொடச்சுக்க. இந்த வீடு இருக்கிற திசை பக்கம் கூட நீ தலை வச்சு படுக்க கூடாது. நம்ம இதுக்கு வீட்டை விட்டு வெளியே போனோம். வா மயிலு, வீட்டுக்கு போலாம். மயிலு, ஏ மயிலு, ஏ மயிலு, 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 மயிலு எங்க போற? நில்லு. யோ அம்மாடி, நில்லு மயிலு. எங்க போற நீ? நான் வீட்டுக்கு போறேன். எங்கம்மா போற? நம்ம வீடு அந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் போற. அம்மாடி, நான் ஏன் வீட்டுக்கு போறேன்? நான் ஏன் வீட்டுக்கு போறேன்? இல்லடி, உன் வீட்டுக்கா? ஆமாமா, என் வீட்டுக்கு நான் போறேன். ஐயோ, என் புருஷன் வீட்டுக்கு போறேன். அங்க இருந்து தான் உன்னை துரத்தி விட்டுட்டாங்களே. பரவாயில்லம்மா, நான் போய் எல்லார்கிட்டயும் பேசுறேன். ஒரு கோபத்துல தான் என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கம்மா. அவனை மனசை விட்டு நான் பேசுறேன்னு புரிஞ்சுப்பாங்கம்மா. அவங்க கல் நெஞ்சுக்காரங்க மயிலு, புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இல்லம்மா, புரிஞ்சுப்பாங்க, என்னை ஏத்துப்பாங்க. வாமா முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம் மயிலு. இல்லப்பா, இல்லப்பா, என்ன ஆனாலும் சரி, நான் அந்த வீட்டுல தான் இருப்பேன். ஐயோ மயிலு, சொன்னா கேளு மயிலு. அம்மா, இங்க பாரு, என் கல்யாணம் எப்படி நடந்தாலும் சரிம்மா. நான் என்ன போய் சொல்லிருந்தா என்ன? ஆனா நான் வச்ச பாசம் உண்மைதானே. அந்த வீட்டுல இருக்கவங்க மேல நான் வச்ச அன்பு உண்மைதானே. நான் உண்மையா தானேம்மா படுகினேன். அது எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் புரியும். ஆனா நம்ம சொன்ன பொய்யலடி அவங்க எல்லாத்த விடவும் பெருசா நினைக்கிறாங்க. இல்லம்மா, எனக்கு என்னமோ தோணுது, நான் ஒரு தடவை பேசினேன்னு வைய, எல்லாமே சரியாயிடும்மா. மயிலு, இப்பதான் நம்ம எல்லாரும் பேசணுமே, மாத்தி 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 போய் எல்லாரும் காலையும் விழுந்து கெஞ்சினியே. யாரு மனசு இழகவே இல்லையடி. இல்லம்மா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுமா. வேணாம் மயிலு, வேணாம் மயிலு, மயிலு வேணாம் மயிலு. உன் மேல இப்ப அவங்களுக்கு இருக்கிற கோபத்துக்கு உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க மயிலு. வேணாம் மயிலு, வா நம்ம வீட்டுக்கு போலாம். யோ, பைய வாங்கியா. இல்லம்மா, நான் போறேன். குடு மயிலு. மயிலு, மயிலு இங்க பாரு, பைய வாங்க, பைய வாங்க. இங்க பாரு, இப்ப நம்ம அவசரப்பட்டு எதுவும் பண்ணிட கூடாது. நீ சீக்கிரம் போய் ஒரு ஆட்டோ புடிச்சு வாயா, போயா. சரி. இங்க பாரு, இங்க பாரு மயிலு, இங்க பாரு, அம்மா இருக்கேன். அம்மா ஏதாவது உனக்கு ஒரு வழி பண்ணுவேன். உன்னை நான் திரும்பவும் உன் வீட்டுக்காரோட சேர்த்து வைப்பேன். ஆமா, அழாத மயிலு, அழாத மயிலு. அம்மா இருக்கு, அம்மா இருக்கேன்டா, அம்மா இருக்கேன்.